ஹலோ ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விக்னேஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது உங்க சேனல்ல விக்னேஷ். ஸோ இந்த வீடியோல நம்ம ஒரு சூப்பரான ஒரு சாப்டர் பார்க்க போறோம். ஏன் அப்படி சொல்றேங்கிறதையும் சொல்றேன். ஆவரேஜ், ஓகேவா? சராசரி. ஸோ ஆவரேஜ் என்ன மாதிரி ஒரு சாப்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் மெத்தடே நீங்க யூஸ் பண்ணீங்க எல்லாத்துக்கும் அப்படின்னா பயங்கரமான டைம் எடுக்கும். ஏன்னா ஆவரேஜ் வந்து அவ்வளோ ஒரு கான்செப்ஷனான சாப்டர். அதை நீங்க டீப்பா பார்த்து கான்செப்டுவலா எப்படி இதை சால்வ் பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பை ஆப்ஷன் அடிக்கலாம், ஷார்ட்டா ஒரு ஸ்டெப் 2 ஸ்டெப்ல சால்வ் பண்ணலாம். இல்லைன்னு வைங்களேன், இந்த சாப்டருக்கே உங்களோட டைம் நிறையவே போயிடும். அண்ட் உங்களோட குரூப் டீல ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும் அப்படின்னா இந்த சாப்டர்ல அதிகமான கேள்வியும் கேட்கப்பட்டிருக்கு. ஸோ நான் எப்பயும் போல ஆல் டைப்ஸ் கொண்டு வந்திருக்கேன், ஃப்ரம் பேசிக் டு ஹை லெவல் கொண்டு வந்திருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த வரிசையில டே 16ல ஆவரேஜ் பார்க்க மறந்துடாதீங்க. அண்ட் இதோட பிடிஎஃப் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ், இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இது எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனல்ல அவைலபிளா இருக்கும். ஸோ மறக்காம லிங்க் கீழே கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? அண்ட் தென் நம்ம ஆப் மறக்காம லேர்ன் வித் விக்னேஷ் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆப் ஸ்டோர்லயும் இருக்கு, பிளே ஸ்டோர்லயும் இருக்கு. அண்ட் அதுலயுமே 450 பிடிஎஃப்க்கு மேல அப்லோட் பண்ணியிருக்கேன், இன்னும் அப்லோட் பண்ணிட்டே இருப்பேன். சரியா? எல்லாமே உங்களுக்கு எக்ஸாமுக்கு தேவையான பிடிஎஃப்ஸ். ஸோ ஃபோல்டர் வைஸ் ஆர்டரா இருக்கும். உங்களுக்கு என்ன பிடிஎஃப் தேவையோ நீங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ நான் சால்வ் பண்ற இந்த கொஸ்டின்ஸ் அண்ட் வீடியோஸ் இதெல்லாம் நீங்க இந்த எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம், பார்க்கலாம். ஓகேவா? அண்ட் இதெல்லாம் நான் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ண டாபிக்ஸ், கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நான் வரேன் ஆவரேஜ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஆவரேஜ்னா என்ன? ஸோ சராசரி அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சாப்டர்ல அரித்மெட்டிக் மீன் அப்படின்னு பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அந்த அரித்மெட்டிக் மீனும் இந்த ஆவரேஜும் ஒண்ணுதான், ரெண்டுமே ஒண்ணுதான். சரியா? ஸோ பொதுவா ஆவரேஜ்னா நம்ம சொல்றது இதுதான், சம் ஆஃப் அப்சர்வேஷன் ஆவரேஜ்ங்கிறது sum of all the observations divided by number of observations. அனைத்து மதிப்புகளின் கூடுதல் divided by மதிப்புகளின் எண்ணிக்கை. அப்படின்னா என்ன? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு நம்பர் இருக்கு, 2. பொதுவா இந்த ஆவரேஜ் சாப்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு எண்கள், பல எண்கள் சேர்ந்த ஒரு தொடரா தான் உங்களுக்கு கையில் கேட்பாங்க. சரியா? அதாவது ஒண்ணுக்கு மேற்பட்ட 2 எண்ணா இருக்கலாம், 3 எண்ணா இருக்கலாம், 4 எண்ணா இருக்கலாம், 5 எண்ணா இருக்கலாம். இட் ஹேப்பன்ஸ். 10, 12, 14 என்ன வேணாலும் கேட்கலாம். இப்போ என்கிட்ட இந்த மாதிரி 2, 3, 4, 5, 11 அப்படின்னு ஒரு நம்பர் சீரிஸ் மாதிரி கொடுத்துட்டு இதோட ஆவரேஜ் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னு வைங்க. ஸோ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம் அப்படின்னா இதுதான், சம் ஆஃப் ஆல் த டேர்ம்ஸ், நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எப்படியும் சொல்லுங்க, சம் ஆஃப் அப்சர்வேஷனும் சொல்லுங்க. அதாவது இதன் கூட்டுத்தொகை டிவைடட் பை இது எத்தனை எண் இருக்கு, அதுதான் ஆவரேஜ். ஓகேவா? சரி, இப்போ இதுக்கு ஆவரேஜ் எடுப்போமா? இதோட ஆவரேஜ் என்ன வரும்? அப்போ 2 + 3 + 4 + 5 + 11 டிவைடட் பை இது எத்தனை டேர்ம். ஃபுல்லா பாருங்க, பேசிக்ல இருந்து தான் போறேன். அண்ட் என்னோட அப்ரோச்லயும் நான் சால்வ் பண்ணுவேன், ரொம்பவே சூப்பரா இருக்கும். வீடியோ மட்டும் கம்ப்ளீட்டா பாருங்க. மொத்த டைம் எத்தனை? 1, 2, 3, 4, 5 இல்லையா? டிவைடட் பை 5 போடும். அப்போ 2 + 3 என்ன? 5, 9, 9 + 5 14, 14 + 11 என்ன? 25 divided by 5. ஸோ என்னோட ஆவரேஜ் என்ன? 5. ஓகேவா? ஸோ இதுதான் என்னோட ஆவரேஜ். ஓகே, அப்ப பொதுவா ஆவரேஜ்னா அந்த எண்ணோட கூட்டுத்தொகை டிவைடட் பை அது எத்தனை எண் இருக்கு. இதுதான் நார்மல் மெத்தட். இதுதான் நார்மல் மெத்தட் அண்ட் இதுதான் ஆவரேஜ். சரியா? தென் பொதுவா நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிக்க 2 மெத்தட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஒன்னு பேசிக் மெத்தட், அதாவது நார்மல் மெத்தட், இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? அண்ட் தென் இன்னொரு மெத்தட் இருக்கு, which is deviation method or assumed mean method. ரெண்டுத்துல எது வேணாலும் சொல்லலாம். சரி,
இப்போ இது என்னோட கொஸ்டின் 2 3 4 5 11 சரியா? இந்த டீவியேஷன் மெத்தட்னா என்ன? இப்போ இத பார்க்கும்போது நீங்க ஒரு வேல்யூ அசியூம் பண்ணலாம் சரியா? நீங்க ஒரு வேல்யூ அசியூம் பண்ணலாம், ஏதாவது ஒரு வேல்யூ அசியூம் பண்ணலாம். பட் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, கொஸ்டின் ஈஸியா இருக்கிறதுக்கு பொதுவா இதுல உள்ள சின்ன நம்பர் அண்ட் பெரிய நம்பர் பாருங்க. அதுல ஓரளவுக்கு நடுவுல இருக்கிற டேர்ம் நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஈஸியா ஆன்சரை கொண்டு வரலாம் சரியா? இப்போ இது நம்மளோட பேசிக் டைப் இல்லையா? பேசிக் மெத்தட் சாரி, இது நம்மளோட பேசிக் மெத்தட். ஓகே சரி, நான் இங்க உங்களுக்கு டீவியேஷன் சொல்றேன். டீவியேஷன் ஆர் அசியூம்டு மீன் மெத்தட். இப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு நம்பரை அசியூம் பண்ணுங்க. இந்த ரேஞ்சுக்குள்ள தான் சொல்றேன். நான் வெளியே ஒரு நம்பர்லாம் வேண்டாம், தேவையில்லாம கொஸ்டின் தான் பெருசா போகும். சரி, இப்போ நான் பண்றேன், அசியூம் பண்றேன், நடுவில் உள்ள நம்பர் 4 அசியூம் பண்றேன். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு என்னோட ஆவரேஜ் வந்து பாத்தீங்கன்னா 4. சரி, மத்த ஒவ்வொரு நம்பரும் எவ்வளவு டீவியேட் ஆகுதுங்கிறத பார்க்கணும் நீங்க சரியா? எப்படி சொல்றேன்? இப்போ 4 தான் என்னோட ஆவரேஜ் கொஞ்ச நேரத்துக்கு. சரி, 2ங்கிறது அதை விட 2 கம்மி இல்லையா? 3ங்கிறது அதை விட 1 கம்மி. 4ங்கிறது ஒரு டிஃபரன்ஸும் இல்லை, 0 தான். ஸோ அதை நீங்க எடுக்கவே வேண்டாம். 5ங்கிறது நான் அசியூம் பண்ண நம்பரை விட 1 அதிகம். 11ங்கிறது நான் அசியூம் பண்ண நம்பரை விட 7 அதிகம். கரெக்டா? ஸோ எவ்வளவு டீவியேட் ஆகுதுங்கிறத செக் பண்றீங்க. -2 - 1 என்ன? -3. -3 + 1 -2. -2 + 5 + 5 இல்லையா? ஸோ இந்த 5ம் இந்த அதாவது இந்த +5ங்கிறது உங்களுக்கு எதனால கிடைச்சிருக்கு? இங்க 5 டேர்ம் இருக்கிறதுனால 1 2 3 4 5. ஸோ அதுவும் ஈக்குவலா தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகணும். அப்போ +1 கிடைக்குதா? ஸோ நீங்க அசியூம் பண்ண வேல்யூல அதை பண்ணுங்க. 5 ஆன்சர் கிடைச்சிச்சா? ஸோ இதுதான் டீவியேஷன் மெத்தட். ஓகே, ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர், எப்பயுமே நீங்க ஞாபகம் வைக்க வேண்டிய ஒரு விஷயம், ஆவரேஜ் இஸ் நத்திங் பட் ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ ஒரு விஷயத்த சமமா பிரிச்சு கொடுக்கறதுக்கு பேர் தான் ஆவரேஜ். ஓகேவா? ஸோ என்ன மாற்றம் நடந்தாலும் சரி, ஆவரேஜ் சாப்டரை பொறுத்த வரைக்கும் சில கொஸ்டின்லாம் வரும். புதுசா ஒருத்தவங்க வராங்க, ஏற்கனவே ஒரு கேங் இருக்கு, அந்த கேங்கோட ஆவரேஜ் வந்து இது, 10 பேர் இருக்காங்க, அவங்களோட ஆவரேஜ் வந்து இது, புதுசா ஒருத்தவங்க உள்ள வராங்க, அப்ப ஆவரேஜ் என்ன ஆகும் அப்படின்னு. ஸோ இதுதான் விஷயமே. ஆவரேஜ்ங்கிறது எத்தனை பேர் இருந்தாலும் சரி, ஒரு விஷயத்த பகிர்ந்து கொடுக்கறது. அவங்களோட வெயிட்டோ இல்ல அவங்களோட ஹைட்டோ இல்ல அவங்களுக்கு ஒரு பொருளை கொடுக்குறீங்க அப்படின்னா அதை பகிர்ந்து எல்லாருக்கும் ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் பண்றது. அப்போ புதுசா ஒருத்தங்க உள்ள வரும்போது அந்த சராசரிய பார்க்கும்போது, அந்த சராசரிய கம்பேர் பண்ணும்போது, புதுசா ஒருத்தவங்க வராங்க இன்னும் அதிகமான தொகையோட இல்ல அதிகமான எடையோட வராங்க அப்படின்னா, பழைய ஆவரேஜ் இருக்கும்ல, பழைய சராசரி, அது இன்னும் அதிகமாகும். இதே ஏற்கனவே ஒரு சராசரி இருக்கு, ஏற்கனவே ஒரு கேங் இருக்கு, ஆனா புதுசா உள்ள வரவங்க கம்மியான நம்பர்ஸ் எடுத்துட்டு வராங்க, கம்மியான வெயிட்டையோ கம்மியான ஹைட்டையோ எடுத்துட்டு வராங்கன்னா, ஓவராலா ஏற்கனவே ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்கிற ஆவரேஜ் இன்னும் குறையும். சோ இப்போ என்ன ஆகுது இந்த மாதிரி கேள்வியில? ஓல்டு ஆவரேஜ்னு ஒண்ணு, நியூ ஆவரேஜ்னு ஒண்ணு. எஸ், இதுதான் ஆவரேஜ்ல நிறைய பேருக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும். ரைட்டா? சோ இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. இஃப் the terms are consecutive, இது என்ன? ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ உங்ககிட்ட சம் டேர்ம்ஸ் தராங்க, நம்பர்ஸ் தராங்க, சரியா? ஆவரேஜ் கண்டுபிடிங்கன்னு சொல்றாங்க. அது கன்சிக்யூட்டிவா இருக்கு. கன்சிக்யூட்டிவ்னு சொல்றதை விட டிஃபரன்ஸ் பிட்வீன் தெம் ஆர் சேம். என்ன சொல்ல வர? சி, இப்போ என்கிட்ட ஒரு ஆவரேஜ் கண்டுபிடிங்கன்னு ஒரு சீரிஸ் தராங்க. அது எப்படி இருக்குன்னா 2 4 6 8 10 12 14 16 18
20 இல்லை. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 4 6 8 10 அப்போ எண்ணி பார்த்தோன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 10 டேர்ம் கொடுத்துட்டேன் ரைட். ஸோ இதுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, நார்மல் மெத்தடும் சொல்லிட்டேன், டிவியேஷன் மெத்தடும் சொல்லிட்டேன் இல்லையா. பேசிக்கா என்ன, இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணி டிவைடட் பை 10 பண்ணணும். இதுல என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு வேல்யூவை நடுவில் உள்ளதை நான் அசியூம் பண்ணி சால்வ் பண்ணணும். பட் இது ரெண்டுமே வேண்டாம், மைண்ட்லயே அடிக்கலாம் எப்படி. பட் ஆனா ஒரு விஷயம் இருக்கணும், கன்சிக்யூட்டிவா இருக்கணும், டிஃபரன்ஸ் பிட்வீன் தேம் சேமா இருக்கணும். அது எப்படி கன்சிக்யூட்டிவ்? கன்சிக்யூட்டிவ்னா தொடர்ந்து இருக்கணும். ஒரு எண்ணுக்கும் இன்னொரு எண்ணுக்கும் உள்ள வித்தியாசமானது சமமா இருக்கணும் த்ரூ அவுட் த சீரீஸ். இங்க அது இருக்கா? 2 ரைட், பக்கத்துல 4 டிஃபரன்ஸ் 2 டிஃபரன்ஸ் 2 டிஃபரன்ஸ் 2 டிஃபரன்ஸ் 2 டிஃபரன்ஸ் 2 டிஃபரன்ஸ் 2. சோ இந்த மாதிரி இருந்துட்டு உங்களை ஆவரேஜ் கேக்குறாங்க அப்படின்னா இதோட எக்ஸாக்ட் மிடில் டேர்ம் தான் ஆவரேஜ். இதுவும் உங்க மைண்ட்ல இருக்கட்டும், எக்ஸாக்ட் மிடில் டேர்ம். தென் இந்த மாதிரி ஆவரேஜ் கேக்குறாங்க அப்படின்னா அங்க ஆவரேஜ் என்னவா இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் பிளஸ் லாஸ்ட் டேர்ம் டிவைடட் பை 2. இது ரெண்டையுமே நீங்க மைண்ட்லயே எப்பயுமே வைக்கணும். லாஜிக்கல், ஓகேவா? அதுக்கு தான் இவ்வளவு நேரம் நான் உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்றேன். ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர், ஓகே, சரி, ஆல்வேஸ் ரிமெம்பர் இந்த மாதிரி எண் தொடரா இருக்கணும், அது எண்களுக்கு நடுவுல உள்ள வித்தியாசமானது சமமா இருக்கணும். அப்படி சமமா இருந்துச்சுன்னா ஆவரேஜ் என்ன, அதோட முதல் நம்பர் அண்ட் கடைசி நம்பர் ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுங்க, சாரி ஆட் பண்ணுங்க, டிவைடட் பை 2 பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் லாஸ்ட் டேர்ம் பை 2. ஸோ இதை நான் பண்ணும்போது 22 by 2 ஆன்சர் 11. ஸோ என்னோட ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா இங்க 11. சரி, இது சொன்னல, இது என்ன எக்ஸாக்ட் மிடில் டேர்ம். இப்போ இங்க எண்ணி பாத்தீங்கன்னா 10 டேர்ம் வருதா? 10 டேர்ம் வருது. இங்க எக்ஸாக்ட் மிடில் டேர்ம்னு நீங்க எதை சொல்லுவீங்க? இது 2 தான் இல்லையா, ஏன்னா இந்த பக்கம் 4 இருக்கு, இந்த பக்கம் 4 இருக்கு. மிடில் டேர்ம் 2 வரும். ஆல்வேஸ் ரிமெம்பர், எண் எத்தனை எண் கொடுக்குறாங்களோ அது ஈவனா இருந்துச்சு அப்படின்னா, ஆடா இருந்துச்சு அப்படின்னா 2 விஷயம். ஆடா இருந்தா எக்ஸாக்ட் மிடில் டேர்ம் உங்களுக்கு அப்படியே தெரிஞ்சிடும். ஏன்னா ஆட்னா ஒற்றைப்படை. இப்ப இங்கேயே 11 டேர்ம் இருந்ததுன்னா இந்த பக்கம் 5 இந்த பக்கம் 5 நடுவுல ஒரு டேர்ம் தானே இருக்கும், அதை சொல்றேன். ஆனால் இரட்டைப்படையா இருந்துச்சு அப்படின்னா மிடில்லயே 2 டேர்ம் வந்துடும். மிடில்லயே 2 டேர்ம் வந்துடும். சோ மிடில் டேர்ம்ஸ நீங்க என்ன பண்ணணும்னா டிவைடட் பை 2 பண்ணணும். இது ஈவனுக்கு, இரட்டைப்படைக்கு மட்டும். ஒற்றைப்படைக்கு இது ரூல் கிடையாது. ஓகே, சோ இங்க பாருங்க 2 டேர்ம் வருது, 12 10 ஆட் பண்ணீங்கன்னா 22. 22 by 2 11 வந்துருச்சா? அதோட ஆவரேஜ். ஓகே, சோ இது எப்போ ஒர்க் அவுட் ஆகும்? எக்ஸாக்டா இந்த மாதிரி டிஃபரன்ஸ் சேமா இருந்தால். ஓகே, அண்ட் தென் ஆவரேஜ் இன்டு சம் நமக்கு கிடைக்கணும். இப்போ நம்ம கிட்ட எத்தனை எண் இருக்கோ அது நமக்கு தெரியாது இல்லையா, ஆனால் அதோட கூட்டுத்தொகை எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா நான் ஆவரேஜ் இருக்குல்ல, ஆவரேஜ் இன்டு எத்தனை எண்கள் இருக்கு அது ரெண்டுத்தையும் நான் இன்டூ பண்ணனா போதும். ஏன் இப்படி சொல்றேன்? ஏன்னா என்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய தொகையை நான் பகிர்ந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டேன். அதை தான் ஆவரேஜ்னு உங்ககிட்டயும் நான் சொல்றேன். அப்போ எனக்கு அந்த கூட்டுத்தொகை தெரியணும் அப்படின்னா நான் பகிர்ந்து கொடுத்த தொகை இன்டூ அதை நான் எத்தனை பேருக்கு கொடுத்துருக்கேன் அதை நான் சால்வ் பண்ணனா எனக்கு இந்த சம் ஆஃப் டேர்ம்ஸ் வந்துடும்ல, மொத்தமா எவ்வளவு தொகை இருக்கு அப்படிங்கிறது. ஓகேவா? சோ இதுவும் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். தென் ஆவரேஜை பொறுத்த வரைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிம்பிளான ஒரு டேர்மே எடுத்துட்டு போறேன். 2 இது 2 3 4 5 11. பொதுவா
ஆவரேஜ்னு ஒரு கொஸ்டின் வந்தாலே அண்ட் அந்த டேர்ம்ஸ்ல நீங்க ஏதாவது ஒரு மாற்றத்தை பண்றீங்கன்னா ஆவரேஜுக்கும் அதே மாற்றம்ங்கிறது நடக்கும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏற்கனவே கண்டுபிடிச்சதுனால இதை அப்படியே எழுதுறேன். இங்க என்ன இருக்கு உங்களுக்கு ஆவரேஜ்ங்கிறது 5 ஆவரேஜ்ங்கிறது 5. இப்ப நான் என்ன பண்றேன், இதோட ஒவ்வொரு எண்லையும் 2 கூட்ட போறேன். இதோட ஒவ்வொரு எண்லையும் 2 கூட்ட போறேன். அப்ப சராசரி என்ன ஆகுதுன்னு செக் பண்ண போறேன். 2 பிளஸ் 2 பண்ணனா 4 பிளஸ் 2 பண்ணனா 5 பிளஸ் 2 பண்ணனா 6 பிளஸ் 2 பண்ணனா 7 பிளஸ் 2 பண்ணனா 13. இப்ப ஆவரேஜ் என்ன கதையாகுதுன்னு நான் பார்க்க போறேன். அப்படியே கூட்டுங்க. 4 பிளஸ் 5 9 9 பிளஸ் 6 15 15 பிளஸ் 7 22 22 பிளஸ் 13 35. Yeah, 35 divided 35 divided by எத்தனை எண் இருக்கு? 1 2 3 4 5. Yeah, என்ன வரப்போகுது? 7. சோ இதுக்கு முன்னாடி ஆவரேஜ் என்ன இருந்தது? 5. இப்போ என்ன? 7. அப்போ ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. சராசரியை பொறுத்த வரைக்கும் தனித்தனியா அந்த எண்கள்ல நீங்க என்ன மாற்றத்தை பண்றீங்களோ அதே மாற்றம் சராசரியில் நடக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணலாம்? பெரிய பெரிய கொஸ்டின்ஸ் வரும். லைக் எண்கள் இதெல்லாம் தான் எண்கள், சரியா? இல்லைன்னா எண்களை கூட கொடுக்க மாட்டாங்க. எல்லா எண்களிலும் 2 கூட்டப்படும் போது, இல்ல எல்லா எண்களிலும் 3 டிவைட் பண்ணும்போது, இல்ல எல்லா எண்களிலும் 3 மல்டிப்ளை பண்ணும்போது, எல்லா எண்களிலும் 2 மைனஸ் பண்ணும்போது, குறைக்கும் போது அப்படின்னு. சோ இவங்க ஒவ்வொரு எண்லயும் என்ன பண்றாங்களோ அதே விஷயம் அதோட சராசரியிலும் நடக்கும். அப்ப நீங்க தனித்தனியா போய் இந்த மாதிரி கால்குலேஷன் பண்ணிட்டு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகேவா? புரிஞ்சிருச்சா? அப்போ நீங்க என்னெல்லாம் நோட் பண்ணணும்? நார்மல் மெத்தட் தெரிஞ்சுக்கோங்க, டிவியேஷன் தெரிஞ்சுக்கோங்க, அசியூம்டு மீன் மெத்தட் தெரிஞ்சுக்கோங்க, அண்ட் தென் ஆவரேஜ்ல ஒவ்வொரு எண்லையும் என்னென்ன மாற்றத்தை பண்றாங்களோ அது அப்படியே ஆவரேஜ்ல நடக்கும். கண்டுபிடிச்ச ஆவரேஜ்ல நடக்கும். அண்ட் தென் இப்போ டேர்ம்ஸ்லாம் கான்சிக்யூட்டிவா தொடர்ந்து இருந்ததுன்னா அதன் வித்தியாசம் சமமாக இருந்துச்சு அப்படின்னா முதல் டேர்ம் அண்ட் லாஸ்ட் டேர்ம் இது ரெண்டோட ஆவரேஜ் கண்டுபிடிச்சிங்கன்னா போதும், உங்களோட ஆன்சர் வந்துடும். சரியா? அண்ட் தென் ஆல்வேஸ் ரிமெம்பர், ஆவரேஜ்ங்கிறது சம் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். அண்ட் அதோட கூட்டுத்தொகை தெரியணும்னா அந்த ஆவரேஜ் இன்டூ எத்தனை டேர்ம் அது தெரிஞ்சால் போதும். சரியா? இப்போ நம்ம போவோம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்க்கு. அதுக்கு நார்மல் மெத்தட் என்ன இருக்கு? மைண்ட்லயே எப்படி அடிக்கலாம்? ஃபர்ஸ்ட் நான் மைண்ட்லயே எப்படி அடிக்கலாம் சொல்லிடுறேன், எப்பயும் போல. ஓகேவா? அதுக்கப்புறமா அதை சால்வ் பண்ற விதத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, சோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The average of the first 5 odd natural number is முதல் 5 ஒற்றைப்படை இயல் எண்களின் சராசரி. ஸோ ஃபர்ஸ்ட் 5 ஆட் நேச்சுரல் நம்பர்னா என்ன அர்த்தம்? ஆட் நம்பர்ஸ் எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1 இல்லையா? 1 3 5 7 9. அப்போ 1ல ஸ்டார்ட் ஆகி 9ல முடியுது. எல்லாத்தோட டிஃபரன்ஸும் சேமா இருக்கும் இல்லையா? அப்போ 1 + 9 என்ன? 10. 10 டிவைடட் பை 2 என்ன? 5. ஆப்ஷன் சி. ஓகே, சரி. விஷயம் என்ன? ஃபர்ஸ்ட் 5 ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ் 1 3 5 7 9. அவ்வளவுதான், 5 தான் கேட்டிருக்காங்க. ஸோ நான் ரூல் படி சொன்னல, வித்தியாசமானது சமமா இருக்கு, எல்லாமே இப்படியும் பண்ணலாம், நார்மல் மெத்தடா எல்லாத்தையும் ஆட் பண்ணியும் பண்ணுங்க, அப்படியும் பண்ணலாம், எனிதிங். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் பிளஸ் லாஸ்ட் டேர்ம் பை 2. ஸோ 10 பை 2 ஆக போகுது. என்னோட ஆன்சர் என்ன? 5. ஓகே, சேம் வே அடுத்த கொஸ்டின். Average of the first 9 even numbers. First 9 even numbers. Even numbers-னாலே இரட்டைப்படை எண்கள் இல்லையா? 9வது இரட்டைப்படை எண்ணா என்ன? 9 into 2 இல்லையா? 2ல ஸ்டார்ட் ஆகும். 2ல ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 2ல ஸ்டார்ட் ஆகும், ஈவன் இல்லையா? 9th டேர்ம் வந்து 9 into 2 18. அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் எனக்கு 2, லாஸ்ட் டேர்ம் எனக்கு 18. 2 + 18 என்ன? 20. 20 by 2 என்ன? 10. 10 எங்க இருக்கு? ஆப்ஷன் ஏ. அவ்வளவுதான் இல்லையா? இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? 2 4 6 இப்படியே போயிட்டே இருக்கும், எழுதிட்டே இருக்கணும். இல்லைன்னா 9th டேர்ம்னு பார்க்கும்போது 18.
ஃபர்ஸ்ட் டேர்ம் பிளஸ் லாஸ்ட் டேர்ம் டிவைடட் பை 2 பண்ணும்போது 2 பிளஸ் 18 பை 2 பண்ணும்போது 20/2 நம்ம கிடைக்கும். ஸோ என்னோட ஆன்சர் என்ன 10. ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 9 மல்டிபிள்ஸ் ஆஃப் 4. 4 முதல் 9 மடங்குகளின் சராசரி. 4 ஓட மல்டிபிள்ஸ் எதுல ஸ்டார்ட் ஆகும்? 4 1s are 4. அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் 4. 9 மல்டிபிள்ஸ் கேட்குறாங்க. அப்போ 4 9s are 36 வரையும் போக சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் 4, லாஸ்ட் டேர்ம் 36, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 40. 40 டிவைடட் பை 2 என்ன? 20. ஆப்ஷன் ஏ. அவ்வளோதான், சிம்பிள். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் 9 மல்டிபிள்ஸ் கேட்கறதுனால 4, 8, 12 அப்படியே போகும். 9 மல்டிபிள்ஸ் கேட்கறதுனால 4 9s are 36 வரைக்கும் போகும். இங்க நான் உங்களுக்கு சொல்றது, எப்பயும் சொல்றது, ஃபர்ஸ்ட் டேர்ம் பிளஸ் லாஸ்ட் டேர்ம் பை 2. ஸோ 4 பிளஸ் 36, 40 divided by 2, 20. Okay, option A. Next question. The average of 7 numbers is 25. If each number is decreased by 3, what will be the new average? 7 எண்களின் சராசரி 25. ஒவ்வொரு எண்ணையும் 3 ஆல் குறைத்தால் புதிய சராசரி என்னவாகும்? நான் என்ன சொன்னேன்? பொதுவா ஒரு சராசரி இருக்கு. அதுல ஒவ்வொரு எண்ணையும் நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா அதே இம்பாக்ட் ஆவரேஜ்லயும் நடக்கும். அப்போ இங்க என்ன சொல்லியிருக்காங்க? 7 எண்களின் சராசரி 25. ரைட், சூப்பர். சரி, ஒவ்வொரு எண்ணையும் 3 ஆல் குறைத்தால் சராசரியும் 3 ஆல் குறையும். அப்ப சராசரி இங்க என்ன? 25. 25 மைனஸ் 3 பண்ணீங்கன்னா என்ன? 22. ஆப்ஷன் சி. எந்த கஷ்டமும் வேண்டாம் இல்லையா? ஓகே, அவ்வளவுதான். Next question நான் போறேன். The average of 7 numbers is 23. If each number is increased by 4, what will be the new average? 7 எண்களின் சராசரி 23. ஒவ்வொரு எண்ணையும் 4 ஆல் கூட்டினால் புதிய சராசரி என்ன ஆகும்? புதிய சராசரியும் 4 ஆல் கூடும். ஸோ ஆவரேஜ் 23. எல்லாமே 4 ஆல இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இதுவும் இன்க்ரீஸ் ஆகும் 4 ஆல. 23 plus 4, 27. ஆப்ஷன் சி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் டைரக்ட் கொஸ்டின், ஒரு இஷ்யூவும் இல்லை. ஸோ இந்த கொஸ்டின் நீங்களே சால்வ் பண்ணுங்க. ஓகேவா? டெட் ஈஸி. ஓகே, இந்த கொஸ்டின் நீங்களே சால்வ் பண்ணுங்க. The average of the marks of 12 students in a class is 36. If the marks of each students are doubled, find the new average. ஒரு வகுப்பில் உள்ள 12 மாணவர்களின் மதிப்பெண்களின் சராசரி 36. ஒவ்வொரு மாணவரின் மதிப்பெண்ணையும் இரட்டிப்பாக்கினால் புதிய சராசரியை காண்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் ஆவரேஜ் ஆஃப் 12 ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துறாங்க 36. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸோட நம்பர்ஸ்லயும் இன்டூ 2 பண்ணா ஆவரேஜும் இன்டூ 2 ஆகும். ஸோ 36 இன்டூ 2, 72. ஆப்ஷன் சி. ஓகேவா? ஸோ நீங்க இதே மாதிரி குழப்பமே இல்லாத, முன்னாடி அதிகமா கான்செப்டை தெரிஞ்சுக்கிட்டு இதே மாதிரி மைண்ட்லயே சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா என்னோட ஸ்டைல்லே நான் டீச் பண்ண வீடியோஸ் தான் எல்லாமே. கிட்டத்தட்ட 600 வீடியோஸ்க்கு மேல இருக்கு வித் கிளாஸ் நோட்ஸ் அண்ட் பிடிஎஃப் பெய்டு கோர்ஸ். இஃப் இன்ட்ரெஸ்டட், அஃபோர்டபுள் ஃபீல ட்ரை பண்ணி பாக்குறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? ஸோ ரைட் நோ நம்ம கிட்ட மேக்ஸ், ரீசனிங் அண்ட் சயின்ஸ்க்கு ஃபுல் கோர்சஸ் இருக்கு. தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இதே மாதிரி. ஓகே, எல்லாத்தையுமே நான் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பேன், தமிழ்ல தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ராப்ளமே இருக்காது. ஸோ ஆஃபீஸ் போறவங்க, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்னு நிறைய பேர் இருக்காங்க நம்ம கோர்ஸ்ல. ஸோ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த நாலேஜும் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா கோர்ஸே நான் 0 லெவலில் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். இது வேற, கோர்ஸ் வீடியோஸ் வேற. சரியா? ஸோ ரெக்கார்டட் கிளாஸ் தான். என்னாலேயே எல்லா நாளும் லைவ் வர முடியாது. சண்டே லைவ் இருக்கும். கான்செப்சுவல் டீடைல் எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். ஒவ்வொரு கான்செப்ட்டுக்கும் டீடைல் எக்ஸ்பிளனேஷன். அதுக்கப்புறம் தான் கொஸ்டின்ஸ். அதனால தான் மைண்ட்ல சால்வ் பண்ண வைக்க முடியும் என்னால. சரியா? ஸோ லாஜிக்கல் ஷார்ட்கட்ஸ் இருக்கும். நீங்க இந்த மாதிரி யோசிச்சிருக்கவே மாட்டீங்க இதுக்கு முன்னாடி. பட் என்னோட கோர்ஸ்ல நான் அப்படி பார்த்து பண்ணியிருக்கேன். நீங்க பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே அவ்வளோ அதிகமா தோணும், அவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்கும். சரியா? ஸோ டைப் வைஸ் கண்டென்ட் லெவல் வைஸ் அரேஞ்ச் பண்ணியிருப்பேன். பேசிக் டு ஹை லெவல் எப்படி யூடியூப்ல பாக்குறீங்களோ அந்த மாதிரி. ஸோ இந்த எல்லா எக்ஸாமோட கொஸ்டினும் இருக்கும். இதுல எதனா ஒரு எக்ஸாம், 2 எக்ஸாம் இல்ல 3 எக்ஸாம் நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா தனித்தனி கோர்ஸ்லாம் வாங்கணுங்கிற அவசியம் நம்ம ஆப்ல கிடையாது. ஏன்னா என்னோட கோர்ஸ்ல இது எல்லாத்தையுமே கவர் பண்ணிடுது.
ப்ரிலிம்ஸ்ல இருந்து மெயின்ஸ் லெவல் கொஸ்டின் சரியா. ஸோ 10 இயர்ஸோட அஃபிஷியல் பேப்பரை நான் சால்வ் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு கொஸ்டினுக்கு கீழேயுமே அது என்ன எக்ஸாம் டேட் நான் இப்போ தரேன்ல அதே மாதிரியே இருக்கும். ஓகே, ஸோ நம்ம கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்களே மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்க, சேஞ்சஸ் பயங்கரமா இருக்கும். ஓகே, ஸோ எப்படி பை பண்ணணுங்கிறதையும் ஷார்ட்டா சொல்லிடுறேன். இதெல்லாம் நான் யூஸ் பண்ண ஸ்பெஷல் மெத்தட்ஸ். ஸோ இதெல்லாம் வச்சுதான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் மைண்ட்லயே சால்வ் பண்ண வைக்க முடியும் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் நீங்க புரிஞ்சு என்னோட கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணும்போது நீங்களும் கண்டிப்பா மைண்ட்லயே சால்வ் பண்ணுவீங்க. ஸோ எப்படி பை பண்றதுன்னா ஆப் இன்ஸ்டால் பண்ணிடுறீங்க இல்லையா, பெய்ட் கோர்ஸ் வாங்க. பெய்ட் கோர்ஸ் வந்ததும் நான் சொன்ன எல்லாமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கோர்ஸ்லயே கிடைக்கும். மேத்ஸ், ரீசனிங் அண்ட் சயின்ஸ் எங்கேயும் போகணும். இல்ல அதே தனித்தனியா வேணும்னா இந்த கோர்ஸ்லயும் சயின்ஸ் மட்டும் தனியா வேணும் அப்படின்னா சிபிஎஸ்இ பேஸ்ட் தியரி பிளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே வரும். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 பெஸ்டா இருக்கும். சயின்ஸ் கோர்ஸை தாண்டி நீங்க வேற எதையுமே படிக்க வேண்டாம். ஓகேவா, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ்ட்ல ரீசெண்டா நடந்த எக்ஸாம்ஸ்ல கூட அவுட் ஆஃப் 25 எடுத்தவங்களும் இருக்காங்க, 20+ எடுத்தவங்களும் இருக்காங்க. ஓகேவா, ஸோ எல்லா கோர்ஸ்லயுமே எப்படி இருக்கும் நீங்க தெரிஞ்சுக்கணும்ல, அதனால நீங்க கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா டெமோ இருக்கும். நிறைய டெமோ வீடியோஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அட்லீஸ்ட் 2-3 டெமோ வீடியோவது ஃபுல்லா பாருங்க, அப்பதான் ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா இது மாதிரி இருக்காது, எல்லா வீடியோவும் கொஞ்சம் பெருசா இருக்கும், நிறைய வீடியோஸ் இருக்கும். அதான் சொன்னால 600க்கு மேல வீடியோஸ். ஓகேவா, ஸோ பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க. அண்ட் தென் கீழே இந்த மாதிரி கூப்பன் டிஸ்பிளே ஆச்சு அப்படின்னா டச் பண்ணுங்க. கூப்பன் டிஸ்பிளே ஆச்சுன்னா டச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும். ஸோ டிஸ்கவுண்ட் ஆகும். பே ஆன்லைன் கொடுத்தீங்கன்னா பே ஆயிடும். நீங்க பே பண்ற கோர்ஸ் ஒரு 1 or 2 minutesல ஆக்டிவேட் ஆகி மை கோர்ஸ் ஆப்ஷனுக்குள்ள ஷோ ஆகும். சரியா, கோர்ஸ்க்குள்ள அகைன் ஒரு வீடியோ இருக்கு, எப்படி நீங்க கோர்ஸை ஃபாலோ பண்ணணும்னு ஒரு 1 hour வீடியோ, அதை பார்த்துட்டு நீங்க அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா, ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் போறேன். இந்த மாதிரி கொஸ்டின் ட்ரெண்டிங்கா கேட்கறாங்க. சரியா, ட்ரெண்டிங்கா ஆவரேஜ்னு பார்த்தோன்னா இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே குவிச்சு வச்சிருந்தாங்க நான் செக் பண்ணும்போது. ஓகே, ஸோ இது என்ன மாதிரி கொஸ்டின், இதுதான் சொன்னேன். புதுசா ஒருத்தவங்க உள்ள வருவாங்க, இல்ல புதுசா ஒருத்தவங்க சாரி ஏற்கனவே இருக்கிறவங்க ஒருத்தவங்க வெளியே போவாங்க. இந்த மாதிரி சம்ஸ் இன்க்ளூடிங் எக்ஸ்க்ளூடிங் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த கொஸ்டின் நான் ஃபர்ஸ்ட் படிச்சிடுறேன், டீடைல்டா உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆப்ஷன்லயே அடிக்கலாம், பேப்பர், பென், ஸ்டெப், கான்செப்ட் எதுவுமே கூட தேவையில்ல. ஸோ அதையும் சொல்றேன், இந்த மாதிரி கொஸ்டின் எப்படி நீங்க சால்வ் பண்ணுங்கிறதையும் சொல்றேன். See, the average age of 51 students of a class is 21 years. If the age of the teacher is also included, the average age of the whole group becomes 22 years. The age of the teacher is. ஒரு வகுப்பில் உள்ள 51 மாணவர்களின் சராசரி வயது 21 ஆண்டுகள். ஆசிரியரின் வயதையும் சேர்த்து கொண்டால் மொத்த குழுவின் சராசரி வயது 22 ஆண்டுகள் ஆகிறது. ஆசிரியரின் வயது ஆண்டுகளில் என்ன? கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா கொஸ்டின் மேல இருக்கட்டும். என்ன சொல்லியிருக்காங்க, 51 பசங்க இருக்கக்கூடிய ஒரு கிளாஸ் ரூம், ஸ்டூடெண்ட்ஸ். சரியா, ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கிளாஸ் ரூம்ல 51 பேர் இருக்காங்க. அவங்களோட ஆவரேஜ் ஏஜ் வந்து 21. அதாவது 21 பேருக்கும் ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் பண்ணா, ஒருத்தவங்களுக்கு கொஞ்சம் மேல இருக்கலாம் ஏஜ், ஒருத்தவங்களுக்கு கொஞ்சம் கீழே இருக்கலாம். சரி, இஃப் த ஏஜ் ஆஃப் டீச்சர் இஸ் ஆல்சோ இன்க்ளூடட், சரி டீச்சர் வராங்க, டீச்சரோட ஏஜையும் சேர்த்து இன்க்ளூட் பண்ணா ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் த ஹோல் குரூப் பிகம்ஸ் 22 இயர்ஸ். நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, ஒருத்தவங்க புதுசா வர்றதுனால ஏற்கனவே இருந்த சராசரி ஏறுது அப்படின்னா புதுசா வரவங்களுக்கு ஏஜ் அதிகம்னு அர்த்தம். இங்க அதே மாதிரி லாஜிக் கரெக்டா இருக்குல்ல, ஸ்டூடெண்ட்ஸை விட டீச்சருக்கு ஏஜ் அதிகமா இருக்கும். சரி, அப்படி இருந்தா டீச்சரோட ஏஜ் என்னங்கிறது கேள்வி. சரி, நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொன்னேன்ல, எந்த கொஸ்டினும் சரி அதோட கூட்டுத்தொகை உங்களுக்கு தெரியணும்னா சராசரி இன்டு எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியணும் இல்லையா? அப்போ நான் சொல்றத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. தம்ப்நெயில்ல ஏன் யூனிட் டிஜிட் கில்லர் கான்செப்ட்னு வச்சேன், இதுக்குதான். ஓகே, இப்ப பாருங்களேன், 51 பேர் இருக்காங்க, சராசரி 21. அப்ப எனக்கு கூட்டுத்தொகை தெரியணும்னா, அதாவது முன்னாடி டீச்சர் வர்றதுக்கு முன்னாடி எனக்கு கூட்டுத்தொகை தெரியணும்னா 51 × 21 பண்ணலாமா? பண்ணா 51 × 21 பண்ணாதீங்க, கடைசியில் என்ன வரும், 1 × 1 1. கரெக்டா? சரி, கூட்டுத்தொகையில கடைசியில 1 வருது. ரைட், அடுத்து டீச்சர் வந்த பிறகு 51 பேர் இருந்தவங்க 52 பேர் ஆவாங்களா? இப்ப புதிய சராசரி என்ன, 22. அப்ப 52 × 22 பண்ணீங்கன்னா 2 × 2 4. அப்ப புதிய கூட்டுத்தொகை கடைசியில 4ல முடியுது, பழைய கூட்டுத்தொகை 1ல முடியுது. 4 - 1 பண்ணீங்கன்னா, அதாவது இந்த புது கூட்டுத்தொகையும் பழைய கூட்டுத்தொகையும் கழிச்சிங்கன்னா என்ன வரும், டீச்சரோட ஏஜ். ஏன்னா பழைய கூட்டுத்தொகை அந்த 51 பசங்களை மட்டுமே சேர்ந்தது, புது கூட்டுத்தொகை அது கூட டீச்சரையும் சேர்த்த கூட்டுத்தொகை. அப்ப இந்த லாஸ்ட்ல 4
அங்க லாஸ்ட்ல 1 ரெண்டையும் மைனஸ் பண்ணீங்கன்னா கடைசியில 3 வரும். அப்போ டீச்சரோட ஏஜ் 3ல முடியுதா? சோ ஆப்ஷன் பேப்பர் யூஸ் பண்ணல, பென் யூஸ் பண்ணல, வித் யூனிட் டிஜிட். இத நான் எந்த லாஜிக்ல போட்டேன்? சோ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஓல்டு சம், சரியா? பழைய கூட்டுத்தொகை எனக்கு என்ன லாஜிக் படி 51 பசங்க, அவங்களோட சராசரி 21. இதை கால்குலேட் பண்ணீங்கன்னா 51 இன்டூ 20 அப்படி பண்ணலாம், இல்லைன்னா 21 இன்டூ 50 நீங்க பண்ணலாம், சரியா? 21 இன்டூ 50 21 50 1050 1050 1050 plus 21 1071. தென் நியூ சம்ங்கிறது அந்த டீச்சரும் வந்த பிறகு டீச்சர் வந்துடுறாங்க அப்படின்னா 51 பேர் இருந்தவங்க இப்ப 52 பேர் ஆகும். அதே மாதிரி அவங்க சொல்றது 22 இல்லையா? ஹோல் குரூப் இப்ப மாறிடுச்சு அப்படின்னு. 52 இன்டூ 20 1040 1040 plus 104 1040 plus 100னா 1140 1144. சரி, இப்போ 1144ஐயும் மைனஸ் 1071 பண்ணுங்க. இதை தான் நான் மைண்ட்ல பண்ணேன். 4 மைனஸ் 1 என்ன? 4 மைனஸ் 1 3. 114 மைனஸ் 107 73. ஸோ டீச்சரோட ஏஜ் 73. ஸோ இதுக்கு எதுக்கு நீங்க பேப்பர் அண்ட் பென்ல யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும் இல்லையா? தேவையில்லை. ஓகே, சரி, இது ஒரு மெத்தட். இது ஒரு மெத்தட் மைண்ட்லயும் சொல்லிட்டேன், அதையே எப்படி பண்ணுங்கிற லாஜிக்கும் சொல்லிட்டேன். இன்னொரு விஷயம் இருக்கு. எப்பயுமே நான் என்ன சொன்னேன், புதுசா ஒருத்தவங்க வராங்கன்னா ஏற்கனவே ஆவரேஜ்ங்கிறது சரிசமமா பிரிச்சு ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வச்ச ஒரு கேஸ். புதுசா வரவங்க அந்த ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷனை மாத்துவாங்க. இதுதான். சோ புதுசா ஒருத்தவங்க வராங்கன்னா அதோட இம்பாக்ட் எல்லாரையும் பாதிக்கும், சரியா? சோ அதுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்கு, அதுக்கும் ஒரு லாஜிக் இருக்கு. எப்படின்னா, இப்ப இந்த மாதிரி வரும்போது இங்க நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன? அந்த டீச்சரோட ஏஜ், அப்படிதானே? சோ இங்க டீச்சரோட ஏஜ் தெரியணும்னா டீச்சர்ஸ், சரி நான் ஷார்ட்டாவே சொல்றேன், டீச்சர்ஸ் ஏஜ். இங்க எனக்கு டீச்சர்ஸ் ஏஜ் தெரியணும்னு வைங்களேன். நான் பண்ண வேண்டியது, எப்படி பார்த்தாலும் இந்த மாதிரி கொஸ்டின்ல உங்களுக்கு நியூ ஆவரேஜ் கொடுத்துருவாங்க. நியூ ஆவரேஜ் கொடுத்துருவாங்க, சரியா? சோ பிளஸ் ஓல்டு கவுண்ட் இருக்கும்ல, ஓல்டு கவுண்ட் இன்டூ இன்க்ரீஸ். எக்ஸ்பிளைன் பண்றேன் டீடைலா. சோ இந்த மாதிரி கொஸ்டின்ல புதுசா ஒரு டீச்சரோட ஏஜ் இன்க்ளூட் பண்ணும்போது நீங்க இந்த சிம்பிளான லாஜிக்கை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். சோ அவங்க புதுசா வர்றதுனால இந்த நியூ ஆவரேஜ் இருக்கு இல்லையா, இந்த நியூ ஆவரேஜ் பிளஸ் பழைய கவுண்ட், ஏற்கனவே என்ன கவுண்ட்ல இருந்தாங்க, இன்டூ இப்போ எத்தனை பேர் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க, இத கூட்டும் போது அவங்களோட அந்த புதுசா வந்தவங்களோட ஏஜே தெரிஞ்சிடும். நம்ம ஏன் இப்படி பண்றோம்னா, இந்த நியூ ஆவரேஜ்ங்கிறது எல்லாரையும் பாதிக்குது, கரெக்டா? அதுதான் இது. அந்த எல்லாரோட டீவியேஷன் எவ்வளோ அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த புது ஆவரேஜோட கூட்டிட்டீங்கன்னா அதுதான் உங்களோட ஆன்சர். அப்ப இப்ப இங்க என்ன வரும்? புது ஆவரேஜ்ங்கிறது 22 பிளஸ் பழைய கவுண்ட் என்ன 51. ஒருத்தங்க தான் வந்திருக்காங்க புதுசா இல்லையா? அப்போ 22 பிளஸ் 51 73 வந்துருச்சா? சோ இதை வச்சும் உங்களால மைண்ட்ல சால்வ் பண்ண முடியும். நான் சொன்ன யூனிட் டிஜிட் வச்சும் உங்களால மைண்ட்ல சால்வ் பண்ண முடியும். நீங்க தான் டிசைட் பண்ணணும், சரியா? என்ன கொஸ்டின், என்ன மெத்தட் யூஸ் பண்ண போறீங்க? இப்ப இங்க பாருங்க, the average age of 32 students of a class is 21 years. If the age of teacher is also included, the average age of the new whole group becomes 22. சரி, ஓகே. 22 the average of the teachers. ஒரு வகுப்பில் 32 மாணவர்களின் சராசரி வயது 21 ஆண்டுகள். ஆசிரியரின் வயதையும் சேர்த்து கொண்டால் மொத்த குழுவின் சராசரி வயது 22 ஆண்டுகள் ஆகிறது. ஆசிரியரின் வயது ஆண்டுகளில் என்ன? சோ அந்த மெத்தட் போலாமா? நியூ ஆவரேஜ் பிளஸ் நியூ ஆவரேஜ் 22 பிளஸ் எத்தனை பேர் கவுண்ட், ஏற்கனவே 32 இன்டூ ஒருத்தங்க தான் புதுசா வராங்க இல்லையா? அப்போ 22 பிளஸ் 32, 22 பிளஸ் 32 54. ஆப்ஷன். பேப்பர் பென் ஏதாவது தேவைப்படுமா? யோசிச்சு பாருங்க. தேவையில்லை இல்லையா? தேவையில்லை. சரி, அந்த யூனிட் டிஜிட் மெத்தடும் பார்க்கலாமா?
சோ பழைய கூட்டுத்தொகை என்ன வரப்போகுது? 2 into 1 2, லாஸ்ட்ல 2. இப்போ இவங்க வர்றதுனால 33 பேரா, 3 into 2 என்ன 6, 6 minus 2 4 வந்துருச்சா? யூனிட் டிஜிட்லயும் சொல்லிட்டேனா, இந்த மெத்தட்லயும் சொல்லிட்டேனா? சரி, ட்ரிக்ல நம்ம என்ன பார்த்தோம்? இந்த மாதிரி கொஸ்டின்ல டீச்சரோட ஏஜ் தெரியணும்னா நியூ ஆவரேஜ் அது அதிகரிக்கும். எப்படி? ஓல்டு கவுண்ட் இன்டு இன்க்ரீஸ். கரெக்டா? சரி, இங்க நியூ ஆவரேஜ்ங்கிறது 22 பிளஸ் ஓல்டு கவுண்ட்ங்கிறது 32. ஒருத்தங்க தான் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. அப்ப 22 பிளஸ் 32 ஓகேவா? அவ்வளவுதான். அதான் சொன்னேனே, இதே டைப்ல வந்து குவிச்சிருக்காங்க. பட் பேப்பர் அண்ட் பென் உங்களுக்கு எதுவுமே தேவைப்படாது. ஓகேவா? சோ இந்த கொஸ்டின் பாருங்க. இது வந்து எனக்கு உங்களுக்கு ஹோம்ஒர்க் தரணும்னு தோணுது. சரியா? நீங்க எந்த மெத்தட்ல போட்டீங்க? மைண்ட்ல அடிச்சீங்களா? அதே பேட்டர்ன் தான். மைண்ட்ல அடிச்சீங்களா? மெத்தட் எப்படி இருந்தது? யூனிட் டிஜிட் மெத்தட் எப்படி இருந்தது? நான் சொன்ன ட்ரிக் எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ல எல்லாத்தையுமே சேர்த்து சொல்லுங்க. ஏன்னா நான் போடுற வீடியோ மட்டும் இல்ல, நான் ப்ரீவியஸா போட்ட இந்த சீரீஸ்ல போட்ட வீடியோஸ்லயும் உங்களோட கமெண்ட்ஸ் தான் பெரிய மோட்டிவேஷனா நான் பாக்குறேன். புதுசா வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது ஒரு பயங்கர பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தும். உங்களால மைண்ட்ல முடியும்னா என்னாலையும் முடியும் இல்லையா அப்படின்னு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அந்த திங்கிங்கை கொண்டு வரும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் போறேன். சி, இந்த மாதிரி டைப்லயும் கொஸ்டின், இந்த கிரிக்கெட் பேஸ் பண்ண கொஸ்டினும் வருது. A cricketer has an average of 54 runs for 9 innings. In the 10th inning, he scored 191 runs. By how many runs did the average increase? ஒரு கிரிக்கெட் வீரருக்கு 9 இன்னிங்ஸில் சராசரி 54 ரன்கள். 10வது இன்னிங்ஸில் அவர் 191 ரன்கள் எடுக்கிறார். அவருடைய சராசரி எத்தனை ரன்கள் அதிகரித்தது? சோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். நான் சொன்ன சேம் லாஜிக் தான் டெக்னிக்கலா இங்கேயும் யூஸ் பண்ண போறோம். இப்போ இங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுக்கு தெரியும்ல, ஒரு பேட்ஸ்மேன் ஒரு தடவை வந்து பிளே பண்ணாருன்னா அதை நம்ம ஒரு இன்னிங்ஸ்னு கன்சிடர் பண்ணுவோம். கிரிக்கெட் பத்தி நாலேஜ் இல்லாதவங்களுக்காக சும்மா லைட்டா பேசிக்கா சொல்றேன். அப்போ அதனால இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கிரிக்கெட்டர் ஒருத்தர் வந்து 9 இன்னிங்ஸ் அந்த மாதிரி வந்து 9 தடவை விளையாடி இருக்காரு. அவரோட ஆவரேஜ் வந்து 54. ஆவரேஜ் தான் 54. அவர் ஒரு இன்னிங்ஸ்லயே 0 ஆயிருக்கலாம். அடுத்த இன்னிங்ஸ்லயே ஒரு செஞ்சுரிக்கு மேல போட்டிருக்கலாம் இல்லையா? இப்படி வேரிஸ். இவங்க அந்த 9 இன்னிங்ஸ்லயும் ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் பண்ணா 54 ரன்ஸ் வருது. ஓகே, இன் தி 10th இன்னிங் 10வது இன்னிங்ஸ்ல மட்டும் அவர் 191 ரன் ஸ்கோர் பண்றாரு. இதனால சராசரியும் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. அது பை ஹவு மெனி ரன்ஸ் டிட் திஸ் ஆவரேஜ் இன்க்ரீஸ்? எவ்வளோ ரன்னால ஆவரேஜ் இன்க்ரீஸ் ஆகும்? ஆவரேஜ் எவ்வளவு ரன்னால இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. புது ஆவரேஜ் கேட்கல. சரியா? சோ இப்போ நீங்க பார்க்க வேண்டியது அந்த எக்ஸ்ட்ரா, நான் எப்பயுமே சொல்ற மாதிரி டீவியேஷன் மெத்தட் பார்த்தோம்ல, அந்த மாதிரி. இப்போ ஆல்ரெடி 9 இன்னிங்ஸ் விளையாடிட்டாரு, 54 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணிட்டாரு. அதுதான் என்னோட ஆவரேஜும் கூட. அந்த 54 கம்பேர் பண்ணும்போது இந்த 10வது இன்னிங்ஸ்ல மட்டும் ஒரு 191 ரன் அடிச்சிருக்காரு இல்லையா? சோ எவ்வளவு மேல அடிச்சிருக்காரு? 154 நம்ம மைனஸ் பண்ணும்போது 11 minus 4 7, 137, 137 ரன் அவர் அதிகமா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. கரெக்டா? கம்பேர் பண்ணும்போது, ஆவரேஜை கம்பேர் பண்ணும்போது அந்த 137 ரன் அதிகங்கிறது எத்தனை இன்னிங்ஸ பாதிக்கும்? மொத்தமா பாதிக்கும். ஏன்னா ஏற்கனவே ஒரு 9 இன்னிங்ஸ் விளையாடி இருக்காரு, இப்ப வேற ஒரு இன்னிங்ஸ் விளையாட்டாரு. மொத்தம் 10 இன்னிங்ஸ். இந்த 10 இன்னிங்ஸும் சேர்த்த மாதிரி பாதிக்கும். சோ ஈக்குவலா அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க நீங்களும். அதான் உங்களோட வேலை. நீங்களும் அதை ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது 13.7 அதிகரிக்கும். அதாவது ஏற்கனவே இருக்கிற சராசரி 13.7 அதிகரிக்கும். அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணீங்கன்னா, ஏன்னா அவங்களே ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்லியிருக்காங்க, 14 சராசரி அதிகரிக்கும். ஆப்ஷன் டி. ஓகேவா? சோ இங்க நான் பண்ணியிருக்கிறது டெக்னிக்கலா சொல்லணும் அப்படின்னா சர்ப்ளஸ் டிஸ்ட்ரிபியூஷன். ஏன் சர்ப்ளஸ் சொல்றேன்? ஏன்னா அதிகரிச்சிருக்கு இல்லையா? இங்கேயே ஒரு விஷயம், சப்போஸ் ஒரு கேள்வியா 10வதா அவர் வந்து ரொம்ப ரொம்ப ஆவரேஜா விளையாடி ஒரு 10 ரன் தான் அடிச்சிருக்காரு, இல்ல ஒரு 15 ரன் தான் அடிச்சிருக்காரு, இல்ல 2 ரன்ல அவுட் ஆயிட்டாருன்னு வந்தா, அப்ப இதை நான் என்னன்னு சொல்றேன்? டெபிசிட் டிஸ்ட்ரிபியூஷன்.
அப்ப என்ன ஆகும்? மைனஸ் ஆகும். அப்ப என்னோட ஆவரேஜ் குறையும். ஏன்னா இவர் அவுட்ஸ்டாண்டிங்கா விளையாடி 54க்கு மேல எடுத்திருக்காருங்கிறதுனால தான் சராசரியே ஏறுது. கம்மியா அடிச்சிருந்தாருன்னா கம்மியாயிடும். இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? பாத்தீங்களா, கேள்விங்க பெருசா இருக்கு, ஆனா நம்மளோட அப்ரோச் வேற. இது கூட மைண்ட்லயே சால்வ் பண்ணலாம். சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தானே உங்களுக்கு புரியணும்னு சொன்னேன். இப்போ இதை நான் மைண்ட்ல சால்வ் பண்றேன் பாருங்க. A cricketer has an average of 57 runs over 10 innings. If he scores 195 runs in the 11 inning, by how many runs does his average score increase? ஒரு கிரிக்கெட் வீரருக்கு 10 இன்னிங்ஸ்களில் சராசரி 57 ரன்கள், 11வது இன்னிங்ஸில் அவர் 195 ரன்கள் எடுக்கிறார். அவருடைய சராசரி ஸ்கோர் எத்தனை ரன்கள் அதிகரித்தது? அருகில் உள்ள முழு எண்ணுக்கு மாற்றுக. சரி, 57ங்கிறது அவரோட ஆவரேஜ். 11வது இன்னிங்ஸ்ல ஒரு 195 ரன் அடிச்சிடுறாரு. அப்போ 195 மைனஸ் 57, கரெக்டா? அதை சால்வ் பண்ணீங்கன்னா 15 மைனஸ் 7 வந்து 8, 138. 138ங்கிறது அதிகரிச்சிருக்கு, கரெக்டா? இந்த அதிகரிச்ச இந்த எண் எத்தனை இன்னிங்ஸ பாதிக்கும்? 138 11 இன்னிங்ஸையும் பாதிக்கும். 138 டிவைடட் பை 11, 11 ஒன்ஸ் ஆர் 11, 11 டூஸ் ஆர் 22, ஸோ 12 பாயிண்ட் சம்திங் ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப என்னோட ஆன்சர் 30. இல்லையா? ஸோ இதை தான் நான் சொல்லுவேன். இங்கேயும் என்ன பண்ணியிருக்கேன்னா சர்ப்ளஸ் டிஸ்ட்ரிபியூஷன், ஏன்னா அதிகமா இருக்கு, அதை நான் ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன். அவ்வளவுதான். சரி, என்ன பண்ண? புதுசா அவங்க அடிச்சது 195 ரன்ஸ். ஏற்கனவே அவர் வச்சிருக்க ஆவரேஜ் வந்து பாத்தீங்கன்னா 57. ஸோ இதை நான் மைனஸ் பண்ணும்போது எனக்கு 138 கிடைக்குது. ஸோ இந்த 138 இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இது எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணும். மொத்தம் இருக்கிற 11 இன்னிங்ஸும் டிஸ்டர்ப் பண்ணும்போது 11 ஒன்ஸ் ஆர் 11, 2s are 22, ரிமைனிங் 6s 5 போயிட்டே இருக்கும். அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணீங்கன்னா 13. சரியா? 13 ஆப்ஷன் சி. ஓகே, சேம் வே for 12 innings a cricketer has an average of 52 runs. In the 13th inning he scores 183 runs. His average score increased by 12 இன்னிங்ஸ்களுக்கு ஒரு கிரிக்கெட் வீரரின் சராசரி 52 ரன்கள். 13வது இன்னிங்ஸில் அவர் 183 ரன் எடுக்கிறார். அவருடைய சராசரி ஸ்கோர் டேஷ் ஆல் அதிகரிக்கிறது. சரி, ஓகே. 52ங்கிறது ஆவரேஜ். அடுத்ததா அவர் ஸ்கோர் பண்றது 183 ரன். அப்போ வித்தியாசம் எவ்வளவு? சர்ப்ளஸ் தான். இங்கே சர்ப்ளஸ் டிஸ்ட்ரிபியூஷன் தான். ஸோ அப்போ வித்தியாசம் எவ்வளவு? 131. 131 ரன் வித்தியாசம். 131 ரன் அதிகமா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இது 13 இன்னிங்ஸும் பாதிக்கும். 131 டிவைடட் பை 13, ஸோ 10. 131 டிவைடட் பை 13 10. ஓகே, ஸோ அதே தான் பண்ணேன். 183 divided by 52, 131. ஸோ இந்த 131 அதிகரிப்புங்கிறது 13 அதிகரிச்சிருக்கும். 10.0 சம்திங் வரும். ஸோ நம்ம 10ன்னு எடுத்தா போதும். ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். A class of 78 students took a physics test. 17 students had an average score of 70. The remaining students had an average of 90. What is the average score of the whole class? 78 மாணவர்கள் கொண்ட ஒரு வகுப்பு இயற்பியல் தேர்வு எழுதினர். 17 மாணவர்களின் சராசரி மதிப்பெண் 70, மீதமுள்ள மாணவர்களின் சராசரி மதிப்பெண் 90. மொத்த வகுப்பின் சராசரி மதிப்பெண் என்ன? விடையை ஒரு தசம இடத்துக்கு மாற்றுக. ஸோ இதுவும் நல்ல கொஸ்டின். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக் தெரியல அப்படின்னா கால்குலேஷன் மேலே சால்வ் பண்ணலாம். எல்லாத்துக்கும் ஒரே மெத்தட், எல்லாத்துக்கும் நார்மல் மெத்தட்னா சால்வ் பண்ணலாம். பட் எல்லாமே கால்குலேட் பண்ணி கால்குலேஷன் பண்ணி ரொம்ப பெருசா கொஸ்டின் போகும். அதுலயும் பாயிண்ட்ல வர கொஸ்டின் ரொம்ப டஃபா ஃபீல் பண்ணுவீங்க. சரியா? இப்போ இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 78 பசங்க ஓகே பிசிக்ஸ் டெஸ்ட் எடுத்திருக்காங்க. 17 ஸ்டூடெண்ட்ஸ் 70 ஆவரேஜ் ஸ்கோர். அதாவது
முதல் 17 பேருக்கு ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்தனா 70 70 70ன்னு வரும். மிச்சம் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் 90. ஸோ மிச்சம் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்னா 78ல 17 போயிடுச்சுன்னா 78ல 17 போயிடுச்சுன்னா 61 பசங்க இல்லையா? 61 பசங்க 90ன்னு ஆவரேஜ் வச்சிருக்காங்க. 61 பசங்க 90ன்னு ஆவரேஜ் வச்சிருக்காங்க. மொத்த கிளாஸோட ஆவரேஜ் என்னன்னு கேக்குறாங்க. இப்போ 61 பெருசா 17 பெருசா? 61 பசங்க தான் பெருசு இல்லையா? நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொன்னேன்ல, அசியூம்டு மீன் மெத்தட் அப்படி இல்லைன்னா டிவியேஷன் மெத்தட், அதை நான் எங்க ஃபாலோ பண்ண போறேன். 17 பெருசா 61 பெருசா? அந்த 61 பசங்க எடுத்து அந்த 90 நான் என்னோட ஆவரேஜ்னு கொஞ்ச நேரத்துக்கு அசியூம் பண்ணிக்க போறேன். சரியா? அப்போ இந்த 17 பேர் அவங்கள கம்பேர் பண்ணும்போது எவ்வளவு குறைவா எடுத்திருக்காங்க? -20. கரெக்டா? அப்போ இதுவே 17 - 20 -340. கரெக்டா? ஓகேவா? எவ்வளவு டீவியேஷன் ஆகுதுங்கிறத நான் இங்க சொல்றேன் உங்களுக்கு. ஓகே, இங்க நான் உங்களுக்கு எவ்வளவு டீவியேஷன் ஆகுதுங்கிறத தான் காட்டுறேன். ஓகேவா? சரி, இதுவே உங்களுக்கு நல்லா தான் தெரியும் நான் நம்புறேன். இங்க புரியுதா? நான் வந்து 61 பேரை பார்த்ததும் அதை அசியூம்டு மீனா நான் எடுத்துக்கிட்டேன். அப்போ இந்த 17 பேர் அதை கம்பேர் பண்ணும்போது 20 கம்மியா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. மொத்தமா -340. இந்த -340ங்கிறது யாரை பாதிக்கும்? எப்பயுமே எந்த ஒரு மாற்றம் நடந்தாலும் அது மொத்த ஆவரேஜா பாதிக்கும். சொல்லியிருக்கேன்ல. ஸோ டிவைடட் பை 78. சரியா? ஸோ டிவைடட் பை 78. 78ஆல நான் கேன்சல் பண்றேன்னா 78ஆல நான் கேன்சல் பண்ணும்போது 34 கண்டிப்பா போகாது. 68 தான் இல்லையா? ஸோ 17லயும் போகாது. 17 into 4 68 தான். ஓகே, நோ ப்ராப்ளம். 170 டிவைடட் பை 339. ஓகே, 39ல நான் கேன்சல் பண்ணும்போது 39 39 into 4 சாரி, ஏன்னா 40 into 4 வந்து பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா 4 point, then 39 6 remaining 3 12 156 remaining 14 3 சார். ஓகேவா? 3 சார். அப்போ என்னோட இந்த மாற்றம் ஓவராலா -4.3 ஆவரேஜ குறைக்குது. எதுல இருந்து -4.3? எதை நம்ம ஆவரேஜா எடுத்தோம்? 90. அந்த 90 -4.3 ஆல குறையும், which is 85 point something, 85.6. ரொம்ப க்ளோஸ் ஆகுச்சு. ஸோ எப்பயுமே தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். ஓகே, ஸோ நீங்க எவ்வளவு டீவியேட் ஆகுதுங்கிறத எவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்கிறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு ஆன்சர். ஸோ நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் போறேன். செம்ம கொஸ்டின், தரமான கொஸ்டின் பாருங்க. The average of 12 numbers is 58. The average of the first 5 numbers is 55. And the average of the next is 4 numbers is 62. If the 10 number is 10 less than the 11th number and it is 5 more than the 12th number, then the average of 11 and 10 numbers is 12 எண்களின் சராசரி 58, முதல் 5 எண்களின் சராசரி 55, அடுத்த 4 எண்களின் சராசரி 62, 10வது எண் 11வது எண்ணை விட 10 குறைவு மற்றும் 12வது எண்ணை விட 5 அதிகம் எனில் 11வது மற்றும் 10வது எண்களின் சராசரி என்ன? ஸோ எப்படி இருக்கும் பாருங்களேன். ஒரு குரூப் டி ஆஸ்பிரண்டா அந்த கொஸ்டினை பார்க்கும்போது ஐயோ இது மட்டும் நமக்கு வேண்டவே வேண்டாம், இதை விட்டுருவோம், செலெக்ஷனே போயிடும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் விட்டுருவோம் இல்லையா? இந்த கொஸ்டின்லாம் ப்ராக்டிக்கலா சொல்லணும்னா. ஓகே, ஸோ நடக்கும், சான்சஸ் இருக்கு. சரி, இதை பார்ப்போமா? இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ கண்டிப்பா இடம் வேணுங்கிறதுனால இப்போ உங்களுக்கு கொஸ்டின் ஓரளவுக்கு விசிபிளா இருக்கும் நான் நம்புறேன். சரி, கேள்வியில என்ன சொல்லியிருக்காங்க? 12 நம்பர்ஸ் இருக்கு. அந்த 12 நம்பர்ஸ்க்கு ஆவரேஜ் கொடுத்துட்டாங்க 58. இதான் ஒரு நல்ல விஷயம், நம்ம கிட்ட அந்த ஆவரேஜ கொடுத்துட்டாங்க. ரைட், தென் அதை அப்படியே பிரிச்சு பிரிச்சு சொல்றாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் 5 நம்பர்ஸோட ஆவரேஜ் 55, அடுத்த 4 நம்பரோட ஆவரேஜ் வந்து பாத்தீங்கன்னா 62. ஸோ ஃபர்ஸ்ட் 5 நம்பர், அடுத்த 4 நம்பர், அப்போ ஏறக்குறைய 9 நம்பரோட டேட்டா வேற தனித்தனியாகவும் கொடுத்துட்டாங்க. ரைட், அப்ப மிச்சம் இருக்கிறது அந்த 3 நம்பர். அந்த மிச்சம் இருக்கிற 3 நம்பரை வச்சுதான் விளையாடுறாங்க
10வது நம்பர், 11வது நம்பர், 12வது நம்பர். எப்படி 10வது நம்பர் வந்து 11வது நம்பரை விட 10 கம்மியான நம்பரா? சரி, 12வது நம்பரை விட 5 அதிகமான நம்பரா? அப்படி இருந்தால் 10வது நம்பருக்கும் 11வது நம்பருக்கும் என்ன ஆவரேஜ், சராசரி என்ன, அது கேள்வி. ஸோ டீவியேஷனை நோட் பண்ணுங்க. எப்பயுமே நான் சொல்ற மாதிரி டீவியேஷன் நோட் பண்ணுங்க. அது என்ன, உங்களுக்கு எக்ஸாக்ட் ஆவரேஜ் தெரிஞ்சு போச்சு இல்லையா? 12க்கு ஆவரேஜ் வந்து 58. சரி, எப்படி எல்லாம் டீவியேஷன் ஆகுது? ஃபர்ஸ்ட் 5 நம்பர்ஸோட ஆவரேஜ் 55. அப்போ ஃபர்ஸ்ட் 5 நம்பர்ஸ் ஆவரேஜை விட 3 கம்மியா இருக்கு, கரெக்டா? அப்ப டீவியேஷன்ல -15. இது ஓகேவா? ஏன்னா இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த கொஸ்டின் புரியும், அதையும் சொல்றேன். இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரியலன்னா நீங்க சரியா பார்க்கல, ஸ்பீடா பார்த்துருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகே, ஸோ நான் பொறுப்பு இல்லை, அதையும் சொல்லிட்டேன். தென் ஃபர்ஸ்ட் 5 நம்பர்ஸோட டிவியேஷன் ஓகே. அடுத்த 4 நம்பரோட டிவியேஷன் 62ன்னு வருது. 62ங்கிறது ஆவரேஜான 58 கம்பேர் பண்ணும்போது 4 அதிகம் இல்லையா? ஸோ 4 × +4 +16. அப்ப இது வரைக்கும் நெட் டிவியேஷன் என்ன? இது வரைக்கும் -15 +16 +1, கரெக்டா? +1. பொதுவா ஆவரேஜ்னா என்ன? ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் இல்லையா? அப்போ 9 எண்ணோட சராசரி நான் பண்ணும்போது அது ஆவரேஜை விட 1 கூடுதுன்னா அந்த 10வது 11வது 12வது எண்ல இந்த 1 குறையணும் இல்லையா? அப்பதானே ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷனுங்கிறது நடக்கும். இந்த பக்கம் +1 வந்ததுன்னா 9 நம்பருக்கு சேர்த்து +1 வந்ததுன்னா அந்த 3 நம்பருக்கு சேர்த்த மாதிரி -1 வரணும். ஏன்னா +1 -1 கேன்சல் ஆனாதான் எந்த ஒரு சேஞ்சும் இல்ல, ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குன்னு அர்த்தம், கரெக்டா? அப்போ 10வது 11வது 12வது எண் -1 இருக்கும். சரி, அந்த 3 நம்பர்ஸ். சரி, இப்போ நான் அந்த 9 நம்பரோட விஷயத்த ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிட்டேன். அந்த இல்லாதது எத்தனை நம்பர்? 3 நம்பர். அதோட கூட்டுத்தொகை என்னவா இருக்கும்? உண்மையான ஆவரேஜ் 3 × 58, கரெக்டா? ஸோ இதை நான் சால்வ் பண்ணும்போது 8 3s are 24, ரிமைனிங் 2 174. ஸோ இந்த கூட்டுத்தொகையான 174, இந்த கூட்டுத்தொகையான 174 எனக்கு கட்டாயமா 1ஆல குறையும் இல்லையா? அப்பதான் இது பாசிபிள். ஏன்னா மறுபடியும் சொல்றேன், அந்த 9ஓட நெட் எஃபெக்ட் +1ங்கிறதுனால இது எனக்கு 1ஆல குறையும். அப்போ என்ன அர்த்தம்? இது எனக்கு 173 தான் இருக்கும். அதாவது இந்த 3 எண்ணோட கூட்டுத்தொகை எனக்கு 173 தான் இருக்கும். இப்போ கண்டுபிடிங்க, அவங்க சொல்றது 10வது எண் 11வது எண்ணை விட 10 கம்மி இல்லையா? அப்போ 10 11 12 இல்லையா? 10வது எண் 10th டேர்ம் 11th டேர்ம் 12th டேர்ம், அதை பத்தி தான் நான் இங்க பேசுறேன். சூப்பர் கொஸ்டின், நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, தப்பே இல்லை, குவாலிட்டியான கொஸ்டின். நான் ஒரு எண்ணை எக்ஸ்ன்னு எடுக்கிறேன்னா 10th நம்பர் இஸ் 10 less than 11th நம்பர். அப்போ இதானே x + 10, அப்போதானே இது 10 less than வரும் இல்லையா? அடுத்து 12th எண் வந்து 5 more than the 10th நம்பர் இஸ் 5 more than the 12th நம்பர். x - 5, கரெக்டா? ஸோ கேள்விக்கு ஏற்ற மாதிரி மாத்திட்டேன்னா, ஏன்னா இது x - 5 இருந்தாதான் இதை விட 5 more, இது x + 10 இருந்தாதான் இதை விட 10 கம்மி, இது கரெக்டா? இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? இதோட கூட்டுத்தொகை தான் 173ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், கரெக்டா? ஸோ x மட்டும் எத்தனை வருது? 1 2 3, 3x + 10 - 5 + 5 = 173. அப்போ 3x is equal to இந்த -5 அங்கே +5 அங்கே போச்சுன்னா -5 ஆகும், 168. கேன்சல் பண்ணீங்கன்னா 5s are 6 are. எக்ஸோட வேல்யூ 56. எக்ஸோட வேல்யூ 56. 10th 11th நம்பர் தானே கேட்குறாங்க. அப்போ இது 56. 10th நம்பர் வந்து 56, 11th நம்பர் வந்து அதோட 10 அதிகம் 66. 56க்கும் 66க்கும் ஆவரேஜை கண்டுபிடிப்பீங்கல்ல, ஈஸியில் அது 2 remaining 1 122/2 61. ஸோ இதுக்கு நான் ஆப்ஷன் மெத்தட்லாம் சொல்லலை, ஓகேவா? ஸோ எத்தனை ஸ்டார் வேணாலும் போட்டுக்கோங்க. டீட்டெயிலாக சொன்னதுனால தான் உங்களுக்கு இவ்வளோ டைம், ஓகேவா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலலாம் இதை டீவியேஷன் டக்குன்னு இதெல்லாம் மைண்ட்லேயே எடுத்துடலாம். இந்த +1 மைண்டில் எடுக்கலாம், இதை வேணா நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இதை
டைரக்டா நீங்க இதுக்கு வரலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் போறேன். கேஷவ் பாட் 52 books for 1120 rupees from one shop and 47 books for 915 rupees from another. What is the average price he paid per book? கேஷவ் ஒரு கடையில் 52 புத்தகங்களை 1120 ரூபாய்க்கு, மற்றொரு கடையில் 47 புத்தகங்களை 915 ரூபாய்க்கும் வாங்குகிறார். அவர் ஒவ்வொரு புத்தகத்திற்கும் செலுத்திய சராசரி விலை என்ன? சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸி. ஏன் அப்படி சொல்றேன்? 52 புக்க 1120 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு மொத்தமா. கூட்டுத்தொகை 52 புத்தகத்தின் மொத்த கூட்டுத்தொகை, விலையின் கூட்டுத்தொகை. அதே மாதிரி 47 புத்தகத்தின் மொத்த கூட்டுத்தொகை. அப்போ ஆவரேஜ்னால என்ன? மொத்த கூட்டுத்தொகை டிவைடட் பை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். அப்போ கூட்டுத்தொகைனா இது ஒரு 1120 பிளஸ் அது ஒரு 915 டிவைடட் பை டோட்டல் புக்ஸ் எத்தனை? 52 47 99 இல்லையா? ஸோ என்னோட ஆன்சர் கேன்சல் ஆகுறதுனால, ஓ சாரி, ஆப்ஷன்லயே ஏதோ மிஸ்டேக், எல்லாமே 56 வந்துருச்சா? சரி, ஓகே, சாரி, ஆப்ஷன் மிஸ்டேக் தான். கீழேயே ஆன்சர் மிஸ்டேக் இருக்கு, அது எந்த அளவுக்குன்னு தெரியல. ஸோ அதுதான் 10 5 3 20 20 35 by 99. ஸோ அப்ராக்சிமேட்டா நீங்க 100ன்னு வச்சீங்கன்னா கூட 200 and சம்திங் என்னோட ஆன்சரா வரும். ஓகேவா? ஸோ 200 and சம்திங் என்னோட ஆன்சரா வரும். சாரி 20 சம்திங் என்னோட ஆன்சரா வரும். 20.56. அந்த 56 தான் இங்க வந்திருக்கு பை மிஸ்டேக்கா. ஓகே, ஆப்ஷன்ல இருந்தா ஈஸியாவே அடிச்சிருக்கலாம், இன்னும் ஈஸியாவே அடிச்சிருக்கலாம். எனிவே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் போறேன். In a class test, the average score of 35 students was 44. Later, it was found that 25 was incorrectly recorded as 33 in 2 instances, and 36 was incorrectly recorded as 34 in 1 instance. What is the actual average of the class? ஒரு வகுப்பு தேர்வில் 35 மாணவர்களின் சராசரி மதிப்பெண் 44. பின்னர் 25 என்ற மதிப்பெண் 33 என்றும் 36 என்ற மதிப்பெண் 34 என்றும் தவறாக பதிவு செய்யப்பட்டிருந்தது, கண்டுபிடிக்கப்பட்டது. வகுப்பின் உண்மையான சராசரி மதிப்பெண் என்ன? சரி, இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு கிளாஸ் டெஸ்ட். ஸோ இருக்கிற ஆவரேஜை கொடுத்துட்டாங்க. அந்த 35 ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் 44. இதுதான் நமக்கு எப்பயுமே பெரிய க்ளூவா இருக்கும். உண்மையான ஆவரேஜ் கொடுத்துட்டாங்கன்னா கொஸ்டின் ஈஸியா இருக்கும். லேட்டர் இட் வாஸ் ஃபவுண்ட் தட் 25 வாஸ் இன்கரெக்ட்லி ரெக்கார்டட் as 33 in 2 instances. இது 2 தடவை நடந்திருக்கு. சரி. And 36 was incorrectly recorded as 34 in 1 instances. What is the actual average score of the class? சரி, இங்க நீங்க என்ன பண்ணணும்? கரெக்டான ஆவரேஜை வச்சு என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும். சரியா? மொத்தமா என்ன தவறு நடந்திருக்கு மொத்தத்தையும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இப்ப மொத்தத்தையும் நான் சொல்றது 25 ரெக்கார்ட் ஆயிருக்கணும், ஆனா 33 ரெக்கார்ட் ஆயிருக்கு 2 இடத்துல. அப்போ மிஸ்டேக் எவ்வளவு? 8 நம்பர் மிஸ்டேக் ஆயிருக்கு இல்லையா? ஸோ 25க்கு பதிலா 33 அப்படின்னு. அப்போ அதிகமாயிருக்கு. எவ்வளவு அதிகமாயிருக்கு? 8 அதிகமாயிருக்கு 2 இடத்துல. ஸோ பிளஸ் 8 into 2 அது ஒரு 16. எக்ஸ்ட்ராவா 16 ரெக்கார்ட் ஆயிருக்கு. எக்ஸ்ட்ராவா 16 ரெக்கார்ட் ஆயிருக்கு. அது மைனஸ் ஆகணும். கரெக்டா ஆகிறதுக்கு அது மைனஸ் ஆகணும். அப்படிதானே? எக்ஸ்ட்ராவா 16 ஏறி போச்சு, அது மைனஸ் ஆகணும். இது ஒரு ஸ்டெப். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? 36ங்கிறது 34 ரெக்கார்ட் ஆயிடுச்சான். அது ஒரு 2 கம்மியா ரெக்கார்ட் ஆயிருக்கு. அந்த 2 கூடணும். கரெக்டா? அவ்வளவுதான், கேள்வியே அவ்வளவுதான். சோ இந்த தவறுனால மொத்தமா 14ங்கிறது மைனஸ் ஆகணும் ஆவரேஜ்ல, இல்லையா? சோ இந்த 14ங்கிறது மைனஸ் ஆகணும் ஆவரேஜ்ல. அண்ட் இதோட இம்பாக்ட் யாரை பாதிக்கும்? நான் ஸ்டார்டிங்ல இருந்து அதை தான் சொல்லிட்டு இருக்கேன். இதோட இம்பாக்ட் எல்லாரையும் பாதிக்கும். இந்த -14ங்கிறது 35 பேரையும் பாதிக்கும். ஸோ -14 டிவைடட் பை 35 நான் பண்றேன்னா 7 2s are 7 5s are 0.4 சார். ஸோ இந்த -0.4ங்கிறது எதை பாதிக்கும்? ஆவரேஜ். ஸோ ஏற்கனவே அவங்க கொடுத்த ஆவரேஜ் வந்து 44. அந்த 44 வந்து -0.4 ஆச்சுன்னா 43.6 என்னோட ஆன்சர். இதுதான் என்னோட கரெக்ட் ஆவரேஜ்.
ஆப்ஷன் ஏன்னு எடுத்துக்கோங்க. 43. ஓகேவா? ஸோ இன்னைக்கு பார்த்த ஒரு ஸ்பெஷல் சாப்டர் எப்படி இருந்துச்சு? ஆவரேஜ் எப்படி இருந்துச்சு? டிஃப்ரெண்டான ஒரு ஒரு கான்செப்ட் கொண்டு போன மாதிரி இருந்ததா? நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிறதையும் கரெக்டா சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.